இன்று பைபிள் ஸ்டடியில் பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு, ஆராதனையின் வேளையில் நடனம் தேவையா இல்லையா, நடனம் ஆடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி, டான்ஸ் தேவையா இல்லையா அப்படின்ற தலைப்பு. இது முக்கியமான தலைப்பு. ஆராதனையின் வேளையில் கர்த்தரை நம்ம சபையில் ஆராதிக்கும் போதோ நடனம் ஆடியே ஆகணுமா, இல்லை நடனமே ஆடக்கூடாதா, இல்லை நடனத்தை குறித்து வேதத்தில் நமக்கு என்ன அறிவுரைகள் இல்லைன்னா என்ன கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத காரியங்களை பார்ப்போம். இது வேத அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். சரி, அந்த நாட்களில் அதாவது பழைய நாட்களில், அதாவது ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக, 60 வருடத்துக்கு முன்பாக, அந்த நாட்களில் எப்படி சபையில் எப்படி அவங்க வர்ஷிப் பண்ணாங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் சபையில் எப்படி கர்த்தரை ஆராதித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஆராதித்தாங்களாம். ஸோ அந்த நாட்களில் அதிகபட்சமான சபைகளில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதோ அமைதியாக ஆராதித்தாங்களாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஆராதிப்பாங்களாம். ஆர்டராக ரொம்ப அந்த அந்த மெசேஜுக்கு தகுந்தாப்புல எந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை தேர்ந்தெடுத்து அந்த பாடல்களை, குறிப்பிட்ட பாடல்களை மிக அழகாக நேர்த்தியாக பாடினார்களாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த பாடல்கள் கர்த்தருக்கு மகிமை தரும்படி, கனம் பொருந்தும்படி, கர்த்தருக்கு கனம் பொருந்தும்படி பாடினாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் அதிகபட்சமாக சங்கீத புஸ்தகத்திலிருந்து அந்த அடிப்படையில் அவங்க எடுத்து பாடினார்களாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த நாட்களில் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை துதித்தார்கள். வசனத்தின் அடிப்படையில் குறிப்பாக அந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து 150 சங்கீத புஸ்தகத்திலிருந்து பாடினார்கள். ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது கர்த்தருக்கு மகிமை தரும்படி, கனம் பொருந்தும்படி பாடினாங்களாம். மிக நேர்த்தியாக அழகாக பாடினாங்களாம். அமைதியாக இருந்துச்சான். அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காரும் போதோ அது ரொம்ப சத்தமாக இல்லாமல், இறைச்சல் இல்லாமல், அமைதியாக சாந்தமாக அந்த இடத்துல அந்த பாடலை கேட்கும் போதோ அது அவர்களுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு அந்த வர்ஷிப். அதனால் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் அந்த வர்ஷிப் டைமை யாரும் அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த வர்ஷிப் டைமில் கரெக்டாக போயிடுவாங்க. ஏன்னா அதில் நிறைய அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சான். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வைராக்கியமாக பாடினாங்களாம். ஸோ கர்த்தரிடத்தில் பாடும்போதோ ஒரு வைராக்கியம் இருந்ததான், வைராக்கியத்தோடு பாடினாங்களாம். சரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கர்த்தர் இந்த ஆராதனையின் வேளையில் கர்த்தர் சில நேரத்தில் ஆத்துமாக்களோட பேசினாராம். எப்படி பேசினார்னா மெல்லிய குரலில் நிறைய வெளிப்பாடு இருந்ததாம். ஸோ கர்த்தருடைய பாடலை பாடிக்கொண்டே இருக்கும் பொழுதோ கர்த்தருடைய அந்த மெல்லிய குரல் அவர்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு வெளிப்பாடாக வந்ததாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள், அது ரொம்ப இல்லை, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்பாக அந்த பழைய சபைகளில் நீங்கள் போய் பார்த்தீங்க, அதாவது வெளிநாட்டிலையும் சரி நம்ம ஊர்லேயும் சரி, அதுபோல் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஒரு பாடல்களை அமைத்திருந்தாங்களாம். சரிங்களா? ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எப்படி இருக்குனாக்கா ரொம்ப ஒரு நாய்ஸ், ரொம்ப ஒரு சத்தத்தோடவும், அதே நேரத்தில் நான் அந்த ப்ரோக்ராமை பண்ணணும், அதாவது நான் என்னுடைய தாளத்துகளை இல்லைன்னா அந்த தாளத்தை நான் காட்டணும், எல்லோரும் முன்னாடி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாகவும் நடனத்தோடவும் ரொம்ப ஒரு வெறியோட, நிறைய இசை கருவிகளோட, ரொம்ப அதிகமான ஒரு சத்தத்தோடு இந்த நாட்களில் அது மாறி போயிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்தது, புதிய ஏற்பாட்டு காரியங்களில் எப்படி கர்த்தரை ஆராதித்தாங்க அப்படின்றத 2 காரியத்துக்கு நம்ம வருவோம். அதுக்கப்புறமா உள்ளே போக நம்ம நடனத்தை குறித்து, நடனம் ஆடலாமா வேண்டாமா அதனை குறித்து நம்ம பார்க்கலாம். சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நடனம், ஆராதனையில் நடனம் இல்லை ஆராதனையின் வேலையில் நடனம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது மிரியம், அதாவது மோசேனுடைய சகோதரியையும், அதே நேரத்தில் தாவீது ராஜா குறித்தும், தாவீது ராஜானுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை சுற்றி அவர் நடனம் ஆடினார் அப்படின்ற அந்த 2, அதாவது மிரியம் சகோதரி,
சகோதரர், அதாவது தாவீது ராஜா அப்படின்னு சொல்லி. ஸோ மேல் ஃபீமேல், ஃபீமேல் மேல், இந்த 2 பேரினுடைய நடனம் தான் நமக்கு உடனடியாக ஞாபகம் வரும் பழைய ஏற்பாட்டில். இந்த மிரியம் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த செங்கடலை, அதாவது எகிப்திலேருந்து செங்கடலை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் அந்த ப்ராமிஸ் லேண்ட் அந்த இடத்துக்கு அவங்க அந்த கர்த்தர் அழைத்து கொண்டு செல்லும் போதோ, மோசேயோட கர்த்தர் அழைத்து கொண்டு செல்லும் பொழுதோ, அந்த வேளையில் மிரியம் அப்படின்றவங்க நடனம் ஆடினார்கள். அவங்க கூட வந்தவங்களும் அவர்களோடு சேர்ந்து ஆடிருக்கலாம். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, தாவீது வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை பிலிஸ்தீர் கையிலிருந்து அந்த மாட்டு வண்டியில் அந்த உடன்படிக்கை பெட்டி கிடைத்த உடனே அவர் அந்த சந்தோஷத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஜெருசலேமுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தீரின் இடத்துலேருந்து கிடச்சிது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருக்கு முன்பாக அவர் ஆடினார் அப்படின்னு சொல்லி நிறைய பைபிள் வெர்ஷன்ஸில் நம்ம வாசிக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதிலேருந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, இது வந்து 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் அந்த நடனத்தை குறித்து இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த நடனங்கள்லாம் எப்படிலாம் அந்த ஆராதனையெல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 நாளாகமும் 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு வரும்போதும், அதாவது இது தவிர நடனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதோ, சங்கீத புஸ்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 150 புஸ்தகங்கள் சங்கீதத்தில். இதில் 2 புஸ்தகத்தில் 2 இடங்களில் நடனத்தை குறித்து இன்றைய வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற NIV, NKJV, KJV, ESV, இது போல் மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் வேதாகமம், அதே நேரத்தில் தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நடனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இடங்களில் இருக்குது. அதாவது சங்கீதம் 149 குறிப்பாக 3வது வசனம், சங்கீதம் 150 4வது வசனம், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நடனத்தோடு கர்த்தரை ஆராதித்தார்கள் அப்படின்ற காரியங்களை இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அதனால் வந்து டான்ஸ் ஆடலாமா? புஸ்தகத்தில் இருக்குது, அதனால் நாங்கள் டான்ஸ் ஆடுறோம். எங்கே இருக்குது? சங்கீதத்தில் இருக்குது, 2 இடங்களில் இருக்குது. தாவீது ஆடினார், அதுக்கப்புறமா மிரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கர்த்தரை வந்து வழிபடுகிற சம்பந்தமாக இந்த நடனம் இது போல் இருந்ததுனால நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற சபை, அதாவது இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை நடத்துகிற லீடர்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் அப்படி சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் நடனம் ஆடலாம், நீங்கள் யார் கேட்குறதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதிலிருந்து பார்க்கும்பொழுதும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகும்போதோ, நம்ம 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை குறித்து நம்ம சில காரியங்களை பார்ப்போம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம், அதை நீங்கள் மொல்லமாக வாசிங்க. ஸோ இந்த 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இப்போ தான் சொன்னேன் நான், பிலிஸ்தீரின் இடத்துலேருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா பிலிஸ்தீர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருந்தாங்க. அவங்களுடைய தெய்வங்களோட அந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கே வைத்து, அதுக்கு பிறகு அவர்களுக்கு சில வியாதிகள்லாம் வந்து அவர்களுக்கு கர்த்தர் தண்டிக்கிறார், அதாவது இஸ்ரவேலின் தேவன் பிலிஸ்தீரை தண்டிக்கிறார் சொல்லி பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாட்டு வண்டியில் அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த பார்டருக்கு இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அவங்க அந்த மாட்டு வண்டியில் அனுப்பி விட்டுறாங்க, பக்கத்தில் இருந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அந்த மாட்டு வண்டியில் அந்த வண்டி வந்துக்கிட்டே, அந்த உடன்படிக்கை பெட்டி வந்துகிட்டே இருக்குது. சரி, இப்படி உடன்படிக்கை பெட்டி வந்துகிட்டே இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா லேவியர்கள். அந்த நாட்களில் வந்து லேவியர்கள். இதெல்லாம் வந்து என்னாகமம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா, அதாவது உடன்படிக்கை பெட்டி வந்து ரொம்ப பரிசுத்தமான ஒரு பொருள், கர்த்தருடைய ஒரு மிகவும் பரிசுத்தமான ஒரு பொருள். அந்த உடன்படிக்கை பற்றி நீங்கள் டைரெக்டாக தொடக்கூடாது. பரிசுத்தமான சில வெசல்ஸ்லாம் உள்ளே இருக்கும் பாருங்கள், மகா பரிசு ஸ்தலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து தொடக்கூடாது. லேவியர்கள் அதை எப்படி தொடணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. சரி, அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த மாட்டு வண்டி மேலே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த வண்டி அசைவாடி கொண்டு அப்படியே வரும்பொழுதோ அந்த பெட்டி வந்து என்னாச்சுன்னா ஆடி அப்படி விழுற போல் ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த விழுற போல் சூழ்நிலை ஆகும்போதோ அந்த கூட்டத்தில், அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டி கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் தாவீதுக்கும் அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்துக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊசா அப்படின்றவர், அதாவது அவரை வந்து லேவியராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுகிறாங்க.
ஸோ அந்த ஊசா அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படியே ஆடிட்டு கீடிட்டு வரும்பொழுதோ அது கீழே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் மேடு பள்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாடு வேகமாக ஓடி வரும்பொழுதோ அந்த மாட்டு வண்டியில் அந்த பெட்டி கீழே விழக்கூடாது, விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையை வைத்து அந்த பெட்டியை வந்து தாங்கி பிடிச்சி அதை ஒரு சரியான ஒரு இடத்துல உள்ளே வைப்பார். அப்படி அவர் வைத்த உடனே கர்த்தருடைய கோபம் அந்த ஊசா மேலே வந்து உடனடியாக அவர் அங்கேயே மரித்து போயிடுறார். அப்படின்னா என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய அக்னியோ இல்லை கர்த்தருடைய அந்த கோபமோ அவர் மேலே உடனடியாக அங்கே மேலே அவர் மேலே விழுந்து உடனடியாக அவர் அங்கேயே மரித்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இதை அவங்க எல்லாரும் பார்த்துட்டு, அதாவது இன்க்ளூடிங் தாவீதும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பயந்து போயிடுறாரு. அவர் என்னடா அது, இந்த பெட்டி வந்ததே, அந்த பெட்டியை போய் தொட்டு இது போல் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தின் மீது, இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பின்னாடி அவருக்கு தாவீதுக்கு வந்து ரொம்ப ஒரு கோவம் வந்து போச்சு. என்னடா இப்படி ஒரு முடிவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த மாதிரி ஒரு முடிவு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஊசா வந்து பெட்டி விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் பிடிச்சார். ஆனால் அந்த பெட்டியை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து அதை தூக்குறதுக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு 2 போல் இருக்கும். அப்படி அந்த போலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து அந்த மரக்கட்டையினால் அப்படி வச்சுட்டு அந்த மரக்கட்டை தான் தொடணும். ஆனால் நீங்கள் வந்து எதை தொடக்கூடாது, அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்பயுமே நீங்கள் தொடக்கூடாது. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி வந்து மிகவும் மிகவும் பரிசுத்தமான ஒரு பொருள், ஒரு பரிசுத்தமான ஒரு கர்த்தர் அங்கே உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற ஒரு பொருள் அது, அதன் மேலே உட்கார்ந்து. ஸோ அதை டைரெக்டாக நீங்கள் யாருமே டச் பண்ணக்கூடாது அப்படின்றதான் என்னாகமத்தில் 4வது அதிகாரத்தில் குறிப்பாக 14வது வசனம் அதெல்லாம் 15 இதெல்லாம் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லேவியர்கள் வந்து டைரெக்டாக போய் அதை தொடக்கூடாது. புரிஞ்சுங்களா? லேவியரே இல்லைன்னா வேறு அந்நிய ஜனங்களும் போய்ட்டு அதை என்ன பண்ணக்கூடாதான், போய்ட்டு அந்த பொட்டியை வந்து டைரெக்டாக போய் டச் பண்ணக்கூடாதான். ஆனால் அந்த பொட்டியை வந்து யார் தூக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியர்கள் தான் முன்னமும் பின்னமும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தோல் மேலே அதை வைத்து அந்த பொட்டி வந்து உடம்புல டச் பண்ணாதபடி அதை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்டையை மட்டும் அவங்க தூக்கிட்டு போவாங்க. அந்த கட்டை வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த போலில் அந்த அதுக்குள்ளே என்னவோ அந்த கட்டை அப்படி போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை மட்டும் டச் பண்ணோம். ஆனால் இவர் என்ன பண்ணார், அந்த எமர்ஜென்சியில் அந்த டைமில் அந்த மாடு வேகமாக வரும்பொழுது அந்த பொட்டி விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த பொட்டி கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கணுன்றனால அப்படி தொட்டனால என்ன இப்போச்சு, கர்த்தருடைய கோபம் ஊசா மேலே வந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பொட்டி வந்து பார்த்திங்கன்னா பிலிஸ்தேரின் இடத்துல 7 மாதங்கள் அவங்க வைத்திருந்தாங்களாம். ஸோ அவங்களுடைய கஸ்டடியில் 7 மாதங்கள் இருந்துச்சான். ஆனால் அந்த பொட்டி யூதர்களால், குறிப்பாக லேவியர்களால் அதை மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் அந்த பொட்டியை இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி இன்னொருத்தர் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது என்ன செய்யலாம், இந்த பொட்டியை எப்படி டச் பண்ணலாம், இந்த பொட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் தொட்டு இறந்த உடனே அந்த பொட்டிக்கிட்ட போகவே பயமாக இருக்கும். ஸோ கர்த்தர் மீது அவருக்கு வந்து பெரிய ஒரு பயம் ஏற்பட்டதான். யாருக்கு? தாவீதுக்கு. அதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக இருந்த ராஜா சவுல் வந்து கர்த்தர் மீது பயம் இல்லை. ஆனால் இவருக்கு வந்து கர்த்தர் மீது ஒரு பெரிய பயம் ஆகிப்போச்சான். இதை தொடர்றது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை சுற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு பலிகளெல்லாம் அவர் நடத்துகிறாராம். பலிகளெல்லாம் அந்த பொட்டியை ஜெருசலேமுக்கு எடுத்துக்கொண்டு போனோம் அப்படின்னாக்கா அந்த பொட்டியை நம்ம உள்ளே கொண்டு போகணும், அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கோபம் தனியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சொந்தமாக அவர் வந்து பலிகளெல்லாம் செலுத்த ஆரம்பிக்கிறாராம். ஸோ அந்த பலிகளெல்லாம் செலுத்த ஆரம்பிச்சுட்டு அந்த பொட்டியை என்ன பண்ணுறாங்கன்னா மொல்லமாக அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வராங்க. ஸோ அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆனால் அப்புறமா ஃபைனலாக அது ஜெருசலேம் போகுதுன்னு வச்சுங்க. ஸோ அந்த பொட்டியை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வரும்பொழுதோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தாவீது அந்த சந்தோஷத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு இது போல் கொடுத்துருக்காங்க. எங்கே நம்ம NIV, KJV அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் இதிலெல்லாம் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா ESV அதாவது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இதிலெல்லாம் வந்து தாவீது நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு மூல பாஷையில் நம்ம போய் பார்க்கும்பொழுதோ மக்காலத் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து நடனம் இல்லையா, அது வந்து அவர் வந்து ஒரு ஃப்ளூட் வாசித்து போனார் அப்படின்றது தான் மூல பாஷையில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ தாவீது உடன்படிக்கை பெட்டியை சுற்றி அவர் என்ன பண்ணாரா, அந்த ஃப்ளூட்டுனாக்க ஒரு ஊதுக்குழாய் அப்படி இல்லைன்னா ஒரு புல்லாங்குழல் அப்படின்னு வச்சுங்க. ஸோ அந்த ஃப்ளூட்டை வந்து என்ன பண்ணாருன்னா அப்படியே அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் என்ன பண்ணாரா அப்படியே ஊதிட்டு அப்படியே சுற்றி வந்தாராம். ஏன்னா இப்போ தான்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, ஒருத்தர் வந்து இறந்தே போயிட்டார் அதை தொட்டு. ஸோ அதனால் அந்த பயம் ஏற்பட்டு போச்சு. இந்த பொட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது குறித்து சில நாள் வந்து தாவீது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கலாம். எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பயபக்தியோடு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த அவருடைய ராஜா போடுகிற அந்த உடையை வந்து எடுத்துகிட்டு வெண் வஸ்திரம் ஒரு தின்னா ரொம்ப மெல்லிய ஒரு வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊதுக்குழாய் அப்படி இல்லைன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது காற்று மூலமாக என்ன பண்ணுறோம், ஒரு பைப்பு மாதிரி அந்த ஒரு பைப்பை எடுத்துக்கிட்டு அந்த பைப்பில் வந்து தோரங்கள் ஏற்பட்டிருக்கான். தோரங்கள் ஏற்பட்டு அந்த தோரத்தின் மூலமாக அந்த இசை வருமா. ஸோ அதை ஊதிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வர்றார். ஸோ மற்ற லேவியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த யாழ் இல்லைன்னா வீணை இதெல்லாம் வாசித்தாங்களாம். ஸோ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போதோ பாடல்களோடும், அதாவது 2 சாமுவேல் 6:5 இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்களோடும் யாழ் இசையோடும் வீணை இசையோடும் தம்பூரா அந்த இசையோடும், அதுக்கப்புறமா கிளாப்பர்ஸ், அதாவது மேளம், கிளாப்பர்ஸ்னாக்கா மேளம் இல்லைன்னா வந்து இது ஆங்கிலத்தில் வந்து கேஸ்டனட்ஸ், அதாவது கைகள் மூலமாக என்ன பண்ணாங்க, அதாவது மேளம் ஒரு இதை வைத்து நம்ம கைகள் மூலமாக தட்டுறது. அதாவது வந்து கைத்தாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாழிசை, வீணை, தம்பூரா, அதுக்கப்புறமா கைத்தாளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பால்ஸ். இது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப அந்த பிராஸ் பிளேட்டில் ஒரு பெரிய பிளேட்டில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சு இப்படி தட்டிகிட்டே வருவாங்க. ஸோ அந்த 2 பிளேட்டை வச்சு இப்படி தட்டிகிட்டே வருவாங்க. அது வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெட்டல்லையும் செஞ்சுருக்கலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மருதக்கட்டை அப்படின்றாங்க. மருதக்கட்டை, அதாவது ஒரு விதமான ஒரு மரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பிளேட்டு மாதிரி ஒரு இசைக்கருவி வச்சுட்டு அது என்ன பண்ணுறாங்க, இப்படியே தட்டிகிட்டே வராங்க. கரெக்டாக ஒரு ஆர்டராக தட்டிகிட்டு வராங்க. சரிங்களா. அதுக்கு வந்து இன்னொரு நவீன மொழிபெயர்ப்பு என்னன்னாக்கா தாளம் அப்படின்றாங்க. புரிஞ்சுங்களா. கைத்தாளம் வேறு, இது தாளம். புரிஞ்சுங்களா. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மேளம் தாளம், தமிழில் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் மேளதாளம் அப்படின்வாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேளம் தாளம் அப்படின்றதையும் யாழ் இசை வீணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பில் செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ஸோ அதை கரெக்டாக அவங்க வாசிச்சிட்டே வராங்க. ஸோ இதை வந்து ஒரு இடத்துல பொறுமையாக லேவியர்கள் வாசிச்சிட்டே வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தாவீது உடனடியாக அந்த அங்கியை மாற்றிட்டு ராஜானுடைய அந்த வஸ்திரத்தெல்லாம் மாற்றிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மெல்லிய ஒரு வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பைப்பு, அதாவது ஊதுக்குழாய் இல்லைன்னா புல்லாங்குழல், அது போல் அதாவது நவீன காலத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ கூட நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் இப்போ மெட்டல்லாம் வந்துடுச்சு இப்போ. ஸோ அதுபோல் இந்த ஊதுக்குழாயில் நிறைய துவாரங்கள் இருக்குமா அதில். ஸோ துவாரங்கள் அது உள்ள சின்ன 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 துவாரங்கள் இருக்குமா. ஸோ ஒரு உட்டில் அது உள்ள துவாரங்கள்லாம் அமைக்கப்பட்டு அது மூலமாக ஊதுனீங்கன்னா ஒரு விதமான ஒரு இசை வருமா. சரிங்களா. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் தாவீது வந்து யாழ் இசை வீணை இதெல்லாம் நல்லா வாசிப்பார். ஸோ இதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இதனை வாசித்து கொண்டு சுற்றி கொண்டு வருகிறாராம். இதுக்கு பேர் பைப் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து பழைய ஏற்பாட்டில் ஹீப்ரு புஸ்தகத்தில் இது வந்து இப்படி எழுதப்பட்டிருக்கு. நம்ம பழைய பைபிளை பயன்படுத்தணும், அதாவது பழைய பைபிள், அதாவது 500 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட பைபிள், அதாவது ஜெனீவா பைபிள், இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட அந்த பைபிள், அதாவது தாமஸ் நெல்சன் அப்படின்ற ஒரு வேர்ஷன், அதாவது அந்த நாட்கள் எழுதப்பட்ட அந்த பைபிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதில் தெளிவாக அவங்க மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனை நான் இங்கே வச்சுருக்கிறேன், நான் அந்த பைபிளினுடைய காப்பி வச்சுருக்கிறேன் நான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சங்கீதம் 149 பழைய புஸ்தகம், பழைய பைபிள், அதாவது ESV இல்லை, NIV இல்லை, NKJV இல்லை, இது இன்னும் பழைய புஸ்தகம். அந்த பழைய புத்தகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சங்கீதம் 149 3வது வசனத்தில் வந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். லெட் தம் பிரைஸ் ஹிஸ் நேம் இன் த டான்ஸ் அப்படின்னு போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு ப்ராக்கெட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொரு கீழே ஃபுட் நோட்டில் ஒரு வெளிப்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபுட் நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வித் த பைப் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். லெட் தம் பிரைஸ் இஸ் நேம் வித் த பைப், லெட் தம் சிங் பிரைசஸ் unto him with the timbrel and harp. Let them sing praises unto him with the timbrel and harp. ஸோ மறுபடியும் வாசிக்கிற பாருங்கள். லெட் தம் பிரைஸ் இஸ் நேம் with the
பைப் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து பழைய வெர்ஷனில் அது போல் இருக்குது. ஸோ இந்த பைபிள் அப்படி இருக்கிறனால இன்னும் நீங்கள் பழைய சுருளில் நீங்கள் போய் பார்க்கும்பொழுதோ, எபிரேயர் புஸ்தகத்துலேயோ அந்த மூல பாஷையிலோ நீங்கள் போய் பார்க்கும்போதோ, இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து பைப் யூஸ் பண்ணாராம். தாவீது வந்து பைப் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வந்தாராம். அதை வந்து நடனம் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ நடனம் சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறனால இது வந்து அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் இதனுடைய பாயிண்ட். சரிங்களா? ஸோ தாவீது வந்து நடனம் ஆடலை, வாசித்தார் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, 4 இருக்குது. 5வது பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல், புரிஞ்சுங்களா? சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று வச்சுங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு இப்போ மிளகாய்த்தூள் அப்படின்னு வச்சுங்க, மிளகாய்த்தூள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமே இல்லை. ஸோ அதே போல் ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்னு வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மிளகாத்தூள் அப்படின்னும் போது சம்மந்தம் இல்லை. ஸோ இது எல்லாமே ஃப்ரூட்ஸ், இது வேறு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கு பயன்படுத்தின எல்லா கருவிகளுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறாங்க. லிஸ்ட் ஒன்று போடும்போதோ அதில் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம தமிழ் வேத புஸ்தகத்தில் நம்ம இப்போ வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 6:14 வசனத்துக்கு நான் வரேன். தாவீது சணல் நூல் ஏப்போத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இருக்குது. ஆனால் பழைய சுருளில் பார்த்தீங்க, ஹீப்ரு வெர்ஷன், அதாவது சுருளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழு பலத்தோடு என்ன பண்ணாராம், அந்த குழலை வாசித்து கொண்டு வந்தாராம். அப்படியே தாவீது இஸ்ரவேல் சந்ததியர் அனைவரும் கர்த்தருடைய பொட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்தந்த கருவிகளை பயன்படுத்தினாங்களாம். பாடல், யாழ், வீணை, தம்பூரா, அதுக்கப்புறமா மேளம், தாளம், அதுக்கப்புறமா ட்ரம்பட் எக்கால சத்தத்தோடு, அதே நேரத்தில் பைப். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டோர் செலிப்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா அவுட்டோர், அதாவது வெளிப்புறத்தில், சபைக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா ட்ரம்பட், அதுக்கப்புறமா பைப். இந்த பைப்பை வந்து அவர் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தாவீது நடனம் ஆடலை அப்படின்னு சொல்லி தெரியுது. ஏன்னாக்கா எல்லாமே அது சம்மந்தப்பட்டு வெறும் இசைக்கருவியே நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இசைக்கருவியே எடுத்துகிட்டு வரும்போது திடீர்னு நடனம் அப்படின்றது இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது உடன்படிக்கை பெட்டியை சுற்றி வந்தார். எதோட, அந்த நாகஸ்வரத்தோட, இல்லைனா அந்த பைப்போட, அந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அதை வாசிச்சுட்டுக்கிட்டே சுற்றி வந்தார். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆனார், ஒருத்தர் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஊசா அப்படின்றவர் இறந்தே போயிட்டார். அது ஸோ அதனால் ரொம்ப பயத்தோட இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த பொட்டியை எப்படி பத்திரமாக கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது, ஏன்னா கர்த்தருடைய கோபம். அதனால் பலிகளெல்லாம் செலுத்திட்டார். பலியெல்லாம் செலுத்தி பயந்து போய் பயத்தில் டான்ஸா, எனக்கு என்னமோ டவுட் ஆகுது. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மிரியம் டான்ஸ் ஆனாங்களே, நீ ஏன்ப்பா இந்த மாதிரி மிரியம் வந்து தாவீது டான்ஸ் ஆடல அப்படின்னா கூட மோசேனுடைய சகோதரி டான்ஸ் ஆடினாங்களேன்னு சொல்லிட்டு, அதுவும் நீங்கள் பழைய சுருளில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய மூல வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னாக்கா அவங்களும் ஒரு இசைக்கருவியை வாசித்துட்டே போனாங்களாம். அது என்ன இசைக்கருவி அப்படின்னா அவங்களும் அந்த பைப்பை வாசிச்சுட்டே போனாங்களாம். எங்கேருந்து, எகிப்திலேருந்து அவங்க அந்த பைப், அவங்க அந்த நாட்களில் எகிப்தில் வாழ்ந்தவங்க அந்த இசைக்கருவிகளெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, செங்கடலை கிராஸ் பண்ணும்போது மிரியம் வந்து டான்ஸ் ஆடலை. ஏன்னா பின்னாடி வந்து பெரிய போர் படையே வந்துகிட்டே இருக்குது. அதாவது எகிப்தியர்களுடைய அந்த இராணுவ எல்லா படைகளும் அந்த தேரில் எல்லாம் வேகமாக வர்றாங்க, கையில் அம்புகளோடும் ஆயுதங்களோடும் இவர்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யூத ஜனங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி யுத்தம் துரத்திக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கடல் பிளந்துருச்சு, தண்ணி அப்படியே பிரிஞ்சிருச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீனெல்லாம் வருது, ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன கேப், தரை காஞ்சி போயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா படை, சத்தம், கத்துறாங்க, கூச்சல், அப்படியே இந்த பக்கம் அப்படி வரும்பொழுதோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பாடிட்டு இவங்க அந்த இசைக்கருவி எடுத்துகிட்டு வந்தாங்களாம். இந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடலை அப்படின்றதான் வந்து பழைய சுருளில் ஹீப்ரு மொழியினுடைய உண்மையான விளக்கம். புரிஞ்சுங்களா? அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரியம் டான்ஸ் ஆடலை, தாவீதும் டான்ஸ் ஆடலை. புரிஞ்சுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டில் எங்கே தான் டான்ஸ் ஆடினாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் நம்ம பார்க்கலாம் டான்ஸ்.
2 இடங்களில். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோசே அந்த 10 கட்டளைகளை, அதாவது 2 கற்களை கர்த்தரால் எழுதப்பட்டு அந்த 10 கட்டளைகளை அவர் என்ன பண்ணார், எடுத்துட்டு அந்த மலையிலிருந்து, சீனாய் மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி அப்படியே வரும்பொழுதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து ஆரோன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி, அந்த இஸ்ரவேலுடைய கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு தங்க மாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களாம், மாட்டை உருவாக்கி அதுக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களாம். சாப்பாடு, குடி, டான்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இசையெல்லாம் அமைச்சிட்டு என்ன பண்ணாங்களா, டான்ஸ் ஆடிருந்தாங்களாம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் ஒரு பக்கம் கோபம் ஏற்கனவே இதுக்கு முன்பாக, அதே நேரத்தில் மோசேக்கு ஒரு பெரிய கோபம் உண்டாக்கி இந்த ஜனங்க இப்படி வந்து டான்ஸ் ஆடிட்டு ஒரு மாட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 கல்லையும் கீழே போட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு என்ன பண்ணுறாருன்னா, நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கீழே வர்றார். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோசேவுக்கு கோபம், கர்த்தருக்கும் கோபம். எதனால்? இந்த டான்ஸ்னால. மாட்டுக்கு முன்னாடி அப்போ ஆடுவீங்க, மாட்டுக்கு முன்னாடி இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18 இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி எலியா வந்து அந்த பால் அந்நிய தெய்வத்தை வந்து என்ன பண்ணால் அங்கே இருக்கிற அந்த பால் தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த எலியா ஒரே ஒரு சிங்கிள் ஆள் இவருக்கும் இந்த தீர்க்கதரிசிக்கும் என்ன ஆகுதுனாக்கா மோதல் ஏற்படுது. புரிஞ்சுங்களா? ஆகாப் அங்கே இருக்கிறாரு, ஆகாப்புக்குன்னு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பால் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாடு சம்மந்தமாக பலிகள் இருந்தாலும் அந்நிய தெய்வமாகிய அந்த பாலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பலியை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களா, அந்த பலியை சுற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நடனம் ஆடிட்டு வராங்களாம். ஆனால் எலியா வந்து நடனம் ஆடலை. அது நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். மோசே நடனம் ஆடலை, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புரிஞ்சுங்களா? நடனம் ஆடுறதுக்கு ஒரு நேரமும் காலமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் எழுதுறாரு. புரிஞ்சுங்களா? எங்கே நடனம் ஆடணும், எப்போ நடனம் ஆடணும் அப்படின்றது தெரியணும் அவுட்டோரில், வெளியே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மோசே ஆடலை, எலியா ஆடலை. புரியுது? அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த பலி வந்து நெருப்பு, அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த பலி வந்து கர்த்தர் வந்து எலியா கூப்பிட்ட உடனே அந்த நெருப்பு அங்கேருந்து விழுந்து அந்த பலி நெருப்புனால பட்சிக்கப்படுது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது வந்து இந்த வர்ஷிப் டீமை எல்லாம் ஒன்றா சேர்க்கும் பொழுதும் எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வந்து ராஜா வந்து சொல்லிக் கொடுக்குறார். எப்படி அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நபர்களை எடுக்கிறார், ஒரு 3 பிதாக்களை எடுக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா அன்ற 3 பிதாக்களினுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க, இப்படி தான் நீங்கள் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 15வது அதிகாரத்தில் இருக்குது. சரிங்களா? தாவீது 3 அப்பாமார்களை எடுத்து வச்சு இப்படி தான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதை தான் நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பால்ஸ், அதாவது இதுக்கு மொழிபெயர்ப்பு வந்து என்ன, அந்த அந்த வுட்டுனாலேயோ இல்லை பிராஸ் பிளேட்டினாலேயோ செய்யப்பட்ட அந்த 2 பிளேட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த சிம்பால்ஸ் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஹார்ப்னா வீணையை பயன்படுத்தணும். அதுக்கப்புறமா யாழ், லயர்ஸ், அதாவது யாழ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரம்ஸ் எதுவுமே பயன்படுத்தலை. சபைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதோ தாவீது ராஜா நடனமும் இல்லை, ட்ரம்ஸும் இல்லை. ட்ரம்ஸ், நடனம், இது 2 ஒன்று போகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கருவிகளை வைத்து நீங்கள் அந்த பாடல்களை பாடணும். இங்கே பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா நடனம் அங்கு இல்லை. ஸோ தாவீது வந்து கர்த்தருக்கு முன்பாக, மறுபடியும் சொல்கிற பாருங்கள், தாவீது கர்த்தருக்கு முன்பாக அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டீமுக்கு 3 பெரியவர்களை எடுத்து, தாய் தந்தை என்னும் போது அதில் 3 அப்பாமார்களை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு தனித்தனியாக இந்த 3 கருவிகளை நீங்கள் இசையமைத்து பாடி இதோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனால் அதில் டான்ஸ் அப்படின்ற வார்த்தை அங்கே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்டோர் வர்ஷிப், சபைக்குள்ளே நீங்கள் வர்ஷிப் பண்ணும் போதோ அவங்க அங்கே அந்த ட்ரம்ஸ் பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலைன்னா 1 நாளாகமம் 15வது அதிகாரத்தில் அவங்க எழுதலை, பயன்படுத்தலை. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதையே வந்து எஸ்ரா ஃபாலோ பண்ணுறார். எஸ்ரா 3வது அதிகாரம் 10வது வசனம், இதே நெஹெமாயா 12வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது பாபிலோன்லேருந்து யூத ஜனங்க திரும்பி வந்து அந்த பட்டணத்தை கட்டும் பொழுதோ, அவங்க என்ன பண்ண அந்த ஆலயத்தை கட்டும் பொழுதோ அந்த ஆலயத்துக்குள்ளே இந்த 3 கருவிகளை மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா தாவீது ராஜா இப்படி ஒரு சட்டத்திட்டத்தை கர்த்தர் தாவீது ராஜா மூலமாக இது போல் ஒரு சட்டத்திட்டத்தை ஏற்படுத்தினார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரம்ஸ் அப்படின்னாக்கா என்ன ஆகும், கொஞ்சம் ஹிப்பெல்லாம் ஷேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடனம்லாம் ஆகிடாது. ஸோ அதனால் வந்து இன்டோரில் வந்து அவங்க ட்ரம்ஸ் பயன்படுத்தலை அப்படின்றது வந்து வேத அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்குறோம். சரி,
இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கை தட்டக்கூடாதுங்களா, கர்த்தரை ஆராதிக்கும் போது கை தட்டக்கூடாதுங்களா அப்படின்னாக்கா, சங்கீதம் 47வது அதிகாரம் 1-2 அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை வந்து நீங்கள் கைகளை தட்டி ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அங்கே வந்து நடனம் அப்படின்ற வார்த்தை இல்லை. சங்கீத புஸ்தகம், அதாவது மொத்தமாக 180 சங்கீதங்கள் நாங்கள் வாசிக்கும் பொழுதோ வெறும் 149, 150 இந்த 2 இடத்துல வந்து நடனம் ஆடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வந்து நீங்கள் ஹீப்ரு மொழியில் ஆழமாக உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா 149வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நடனம் அப்படின்ற வார்த்தை இல்லையா, அது வந்து பைப் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது இப்போ தான் நான் அந்த பழைய வெர்ஷனில் நான் உங்களுக்கு படித்து காமிச்சேன். ஆங்கில வேத புத்தகத்தில் நான் படித்து காமிச்சேன். அதே மாதிரி சங்கீதம் 150 பார்த்தீங்கன்னா பைப், குழா அப்படின்ற ஒரு இசைக்கருவி மரத்தினால் உட்டுனால் பண்ண, அதாவது அந்த நாட்களில் பண்ணாங்க பாருங்கள், மருத கட்டை அப்படின்றாங்க, அது மருத மரம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க சங்கீதம் 149 3வது வசனம் இது வந்து எதனை பயன்படுத்தியிருக்காங்க, நடனம் இல்லை, அந்த பைப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெளிவாக போச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு யாருமே கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் பாடலோடு இந்த இசைக்கருவிகளை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இதில் வந்து யாருமே ட்ரம்ஸோட நடனம், அதாவது பெண்கள்லாம் நடனமாடி ஆண்கள்லாம் நடனமாடி கர்த்தரை நடனமாடி கர்த்தரை ஆராதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் இல்லை. அது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர், வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் செலிப்ரேஷன் அப்படின்னு இருக்குது. அவுட்டோர் செலிப்ரேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரம்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ வெளியில், அதாவது சபைக்கு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா இது தவிர, அதாவது யாழ், வீணை, தம்பூரா இதெல்லாம் தவிர சிறிய ட்ரம்ஸ் இல்லைனா ஒரு பிக் சைஸ் ட்ரம்ஸ் அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து அவுட்டோரில் வருது. இன்டோர் அப்படின்னா சபைக்குள்ளே அப்படின்னா இதை மட்டும்தான் பயன்படுத்தணும், அதாவது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் பயன்படுத்தணும். அதாவது வீணை, யாழ், வீணை, அதுக்கப்புறமா கொயர், அந்த கொயர் வந்து அவங்க பாடுவாங்க. ஸோ இந்த குரல் பாடுறதுலேயும் விஷயம் இருக்குது. அங்கே யாருமே அந்த கொயரில் வந்து கூட்டத்தில் யாருமே வந்து டான்ஸ் ஆடலை. இதில் வந்து 3 தகப்பன்மார்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை மட்டும் என்ன பண்ணாரோ கொயரில் நீங்கள் ரெடி பண்ணி இப்படி தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தாவீது மூலமாக, தாவீதிலிருந்து எஸ்ரா மூலமாக, எஸ்ராலேருந்து நெகேமியா மூலமாக, அதே மாதிரி இப்படி. ஸோ இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீத புஸ்தகங்கள்ல இப்படி தான் எழுதியிருக்கு. எங்கேயுமே நடனம் இல்லை. அப்போ டான்ஸே ஆடக்கூடாதா, இது என்னது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கே வீட்டில் எங்கேயா டான்ஸ் ஆடிங்க, உங்கள் வீட்டில் ஆடிங்க, அப்பார்ட்மெண்ட்டில் ஆடிங்க. சரி, புதிய ஏற்பாட்டில் இது எங்கேயும் டான்ஸே ஆடலையா, இது ஏன் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 காரியங்களை பார்ப்போம். ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூக்கா 15:25. இந்த லூக்கா 15:25 வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, கெட்ட குமாரன் மனம் திரும்பி அவன் என்ன பண்ணுறான், தகப்பனிடத்தில் திரும்பும் பொழுதோ அந்த கெட்ட குமாரனுடைய அண்ணன் நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய மியூசிக் சத்தம், இசை சத்தம் கேட்குதான். அங்கே பார்த்தீங்கன்னா நடனமும் கேட்குதான், அந்த நடன சத்தமும் கேட்குதான். ஸோ இசை அப்புறமா நடனம், ஸோ இதெல்லாம் ஆடுறாங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த பெரியவருக்கு உன்னுடைய தம்பி, அதாவது கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்துட்டான், அதனால் இது போல் இசையும் நடனமும், அதாவது ஸோ இது அவுட்டோர் செலிப்ரேஷன் அப்படின்னும் போது என்ன ஆகிப்போச்சுனாக்கா, ஒரு கெட்டவன் மனம் திரும்பி வரும்பொழுதும் இசை, ட்ரம், அப்புறமா டான்ஸ். அப்போ ட்ரம்மு டான்ஸு, டான்ஸு ட்ரம், அதுதான் மியூசிக். இது கூட அவங்க வேறு இசைக்கருவிகளையும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் கெட்ட குமாரன் மனம் திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுதோ வீட்டில் இவங்க டான்ஸ் ஆடினாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் ஜெயிலில் வச்சுருக்கும் பொழுதோ, பவுலும் சீலாவும் ஜெயிலில் வச்சுருக்கும் போதோ அவங்க 2 காரியத்தை பண்ணாங்களாம். ஒன்று ப்ரேயர், அப்புறமா அந்த ஹிம்ஸ், அந்த கீர்த்தனை பாடல்களை அவங்க பாடினாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஜபித்தாங்க, பாடினாங்க, பவுலும் சீலாவும் ஜெயிலில். ஆனால் நடனம் ஆடலை. ஏன்னாக்கா அவங்க கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை, அதனால் ஆடலைன்னு சொல்லாதீங்க. அவங்க வந்து அங்கே நடனம் ஆடலை, வெறும் ஜபித்தாங்க, அப்புறமா பாடினாங்க. ஜெயிலில் உள்ள டான்ஸுங்கஸ்லாம் ஆடினீங்கன்னா என்ன ஆகும், இன்னும் பனிஷ்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடும். புரிஞ்சிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் டான்ஸ் ஆடலை அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து பொதுவாக வந்து பவுல் வந்து எங்கேயுமே டான்ஸ் ஆனதை நம்ம எங்கேயுமே வாசிக்கலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யோவான் ஞானஸ்நானகர், புரிஞ்சுங்களா, அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அவருடைய தலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பெண் என்ன பண்ணுறா, டான்ஸ் ஆடிட்டு அந்த ஈரோடு ராஜாட்ட கேட்கும்போதோ
உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இந்த அந்த யோவானுடைய தலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு நடனத்தை, ஒரு பெண் நடனம் ஆடினதை அதை ரசித்து பார்த்துட்டு அந்த பெண் கேட்டதை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜா வந்து யோவானுடைய தலையை கொடுங்க, பரவாயில்ல கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தட்டில் வச்சு யோவான் தலையை வெட்டி தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நடனம் உயிர் சேதம். இந்த நடனம் லூக்கா 15 பார்த்தீங்க அப்படின்னா மனம் திரும்பி வரான், அதில் பெரிய சந்தோஷம். மனம் திரும்பி அந்த பையன் வரானே, ஒரு கெட்ட பையன், கெட்ட நண்பர்களோட சிநேகிதம், கெட்ட நண்பர்களோட சிநேகிதத்திலிருந்து அவன் இருந்த பணங்கனை எல்லாம் இழந்து போய் அது. அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்பி அவன் வீட்டுக்கு வரும் பொழுதோ அவனுக்காக இசை, அதுக்கப்புறமா நடனம். அப்போஸ்தலர் 16 பார்க்குறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அதை தான் யோசிப்பாங்க, பவுலும் சீலாவும் நடனம் ஆடலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடனம் ஆடலை. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓவரால் அதுக்கடுத்து நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த சங்கீதம் 149க்கு போகலாம். ஏன்னா நிறைய பேர் அதுதான் கேட்பாங்க, இல்லைங்க 149 வந்து அங்கே நடனம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணுமே, நீங்கள் அப்படி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சங்கீதம் 149 வாசிக்கிறேன். நான் அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூற கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து. இதுக்கு வந்து ஹீப்ரு மொழியில் பார்த்தீங்கன்னா உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தை அந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு, அதாவது புல்லாங்குழலோடு துதித்து, தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவருடைய கீர்த்தனம் பண்ண கடவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் எப்படி துதிக்கணுமா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் துதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டான்ஸ் இல்லை, அதாவது ஹீப்ரு மொழியினுடைய மூல பாஷையில் அதனுடைய வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தம். 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கர்த்தர், நான் மறுபடியும் வாசிக்கிறேன் 4வது வசனம். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்குது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. அது சங்கீதம் 149 4வது வசனத்தினுடைய ஒரு அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் அப்படின்ட்டுருக்கு. சரி, ஸோ இங்கே அடுத்த வசனத்துக்கு நான் வரேன். அடுத்த வசனத்தை பார்ப்போம். பரிசுத்தவான்கள் 5வது வசனம், பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கையின் மேல் கெம்பீரிப்பார்கள். 6வது வசனம், ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ அர்த்தம் இது. இந்த சங்கீதம் 149 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து அர்மகெதோனில் வந்து அந்த பல அந்நிய தேசங்கள் பக்கத்தில் இருக்கிற தேசங்கள் எல்லாத்தையும் நியாய தீர்ப்பில் வச்சு அந்த. ஸோ இதை குறித்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:31. அப்போஸ்தலர் நடவடிக்கை 17:31 நான் வாசிக்கிறேன். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யார்? பிதாவானவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர், அதாவது பிதா, தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அதாவது நியமித்த மனுஷனை கொண்டுனா யார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். யார் நியாயம் தீர்ப்பார்? பிதாவானவர் தன்னுடைய மகனை கொண்டு பூமியை நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே, யார? இயேசு கிறிஸ்துவை, அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். புரிஞ்சுங்களா?
ஸோ மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அப்படின்றது. ஸோ பூலோகத்தை அப்படின்ற பலதரப்பட்ட அந்த தேசங்களில் வந்து எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அர்மகெதோனில் அந்த யுத்தத்தை வென்று அந்த ராஜாக்களெல்லாம், அந்நிய தேசத்து ராஜாக்களெல்லாம் சங்கிலியில் கட்டி, இந்த யூத ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு அருவாள் ஒரு கத்தியோடு அப்படி வருவாங்களாம். வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்நிய ராஜாக்களெல்லாம் கைகளெல்லாம் கட்டி, பாரு இது எங்களுடைய மெசியா, எங்களுடைய ராஜா, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிற ராஜா அப்படின்னு அவர் முன்னிலையில் எல்லா தேசத்து பக்கத்தில் இருக்க தேசத்தினுடைய ராஜாக்கள்லாம் எப்படி சங்கிலினால அப்படி கட்டப்பட்டு எல்லாரையும் அப்படி நிற்க வைப்பாராம். அப்படின்னா யூத ஜனங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா, டான்ஸ் ஆட மாட்டாங்க கர்த்தருக்கு முன்னாடி. ஏன்னா இது யுத்த நேரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கு. யுத்த நேரத்தில் டான்ஸ் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. மிரியம் யுத்த நேரத்தில் டான்ஸ் இல்லை. சங்கீதம் 149 அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக அந்த இசைகளை வாசித்தாங்களாம். அதில் ஒரு இசைக்கருவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் நாகஸ்வரம், இல்லைன்னா பைப். அந்த பைப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்தாங்க. இதுதான் 150லேயும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போது சபைகளில் சின்ன பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஏன் பெரியவங்க டான்ஸ் ஆடக்கூடாதா? ஏன் கர்த்தர் ஏதாவது கோச்சிக்கு வரான்னு? பரிசுத்தமான தேவன் பயத்தோடு பரிசுத்தத்தோடு, புரிஞ்சுங்களா, எங்கே இந்த உடன்படி பெட்டியில் கூட கர்த்தர் தொடும்போது கோபித்துக்கினா இருப்பாருங்க, கோச்சிக்கிட்டா இருப்பாருங்க. ஸோ அந்த பயத்தோட பரிசுத்தத்தோட தேவனை ஆராதிக்கணும். எப்படி? பாடல்களின் மூலமாக, புரிஞ்சுங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த எபேசியர் 5ஆவது அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்கள் வாசிக்கப்படுதோ அதில் வந்து என்னென்னா, நீங்கள் மீறி உடல்களெல்லாம் ஷேக் பண்ணி டான்ஸ் ஆடி ஹிப்பெல்லாம் ஷேக் பண்ணி, புரிஞ்சுங்களா, ஒரு விதமாக நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரிசுத்தாவினர் உள்ளே இறங்கியிருக்காரு. அப்படி இல்லை. பரிசுத்தாவினர் உள்ளே இறங்கி அவர் கண்ணாப்பினான் டான்ஸ் ஆடி இல்லை. அதாவது பரிசுத்தாவினர் வந்து அதாவது ரொம்ப ஜென்டிலானவர். அவர் வந்து என்னென்னா ஒரு ஜென்டில் மேன் மாதிரி அவர், புரிஞ்சுங்களா. அவர் உள்ளே இறங்கி அசிங்கமாக டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படிலாம் இல்லை, புரிஞ்சுங்களா. கர்த்தர் அதாவது பரிசுத்தாவினவர் டான்ஸ் ஆடுறதுக்காக வரல. அதாவது பிதாவானவரையும் அவருடைய ஒரே குமாரரையும், அதாவது உங்களை வைத்து, அதாவது வர்ஷிப்பர்ஸ், உங்களை பிலீவர்ஸை வைத்து எப்படி அவர் வந்து என்ன பண்ணணுமா, துதியை கொண்டு வரணுமா, நடனத்தை கொண்டு வரத்துக்கு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடுவது வேத அடிப்படையில் இல்லை. வேத அடிப்படையில் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுதல் நல்லது இந்த காலகட்டத்தில். ஸோ அதை வந்து நம்ம யோவான் 4ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. ஸோ தேவனை நீங்கள் தொழுது கொள்ளணும் அப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும், நடனத்தோடு அல்ல, புரிஞ்சுங்களா. ஆனால் டான்ஸ் எங்கே ஆடுறது அப்படின்னா, நீங்கள் போய் வீட்டில் எங்கேயாவது உங்கள் டைமில் எங்கேயாவது ஆடிங்க. ஆனால் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கைத்தட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல உரத்த குரலில் பேசுறது, சத்தமாக இது பண்ணுறது, அப்புறம் விசில் சத்தம் அடிக்கிறது, அதுக்கப்புறமா ஸ்டெப்பு போடுறது, சைடில் ஸ்டெப்பு, ஃப்ரண்ட்டில் ஸ்டெப்பு, பேக்கில் ஸ்டெப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேத அடிப்படையில் சிலபஸில் இல்லை. ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இது அப்படி தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 6:5 பார்த்தீங்க, 5ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கொண்டாடினார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம தமிழ் வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆடி பாடினார்கள். ஆடி பாடினா டான்ஸ் ஆடி பாடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. ஸோ செலிப்ரேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, கொண்டாடினார்கள். எதை வைத்து? இந்த இசைக்கருவிகளை வைத்து பாடல்கள் மூலமாக கர்த்தருக்கு அந்த வர்ஷிப் பண்ணாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் அப்படின்னு இல்லை, ஆடி பாடி அப்படின்றத விட அந்த 2 சாமுவேல் 6:5 கொண்டாடி அப்படின்றதான் ஒரு சரியான வார்த்தை, புரிஞ்சுங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாப் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, டான்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக ஒரு பெரிய டீமெல்லாம் ரெடி பண்ணி அவுட்டோர் வெளியே போயிட்டு ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவு பண்ணி நிறைய பேருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணி அங்கேயே டான்ஸ் எல்லாம் ஆடி, இல்லைனா ஊட்டியில் ஒரு பெரிய ஷூட்டிங்லாம் எடுத்து டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படிலாம் வேண்டாம். அது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சபைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். நீங்கள் அவ்வளோ 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவு பண்ணணும், இல்லை 3 லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா அது யாராவது ஏழைப்பட்ட ஜனங்களுக்கு சபையில் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் கிளை சபையாவது உருவாக்கலாம். அதில் நீங்கள் வெளியே போய்ட்டு ஷூட்டிங் பண்ணி நடனத்தோடு அந்த பாட்டெல்லாம் நீங்கள் பண்ணுறதை விட நீங்கள் என்ன பண்ணலாம், கர்த்தரிடத்தில் சபையில் உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அதாவது ஆடி பாடாமல் கொண்டாடி பாடுங்க அப்படின்னு சொல்லி
அதாவது சந்தோஷத்தோட நீங்கள் பாடணும் அப்படின்றது. ஸோ அதனால் வெளியே போய் டான்ஸ் ஆடுறது, வெளியே ஷூட்டிங் எடுக்கிறது, அதை திரும்ப வீடியோவில் போடுறது, அதை நீங்கள் இப்போ இதில் பண்ணி அந்த பாட்டை மறுபடியும் சபையில் பாடுறது, கணவன் அதாவது பாஸ்டர் இந்த பக்கம் டான்ஸ் ஆடுறது, அந்த பாஸ்டருடைய மனைவி இந்த பக்கம் டான்ஸ் ஆடுறது, அதே பலிபீடத்தில் டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறமா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறது, லேடிஸ் எல்லாம் வந்து முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல சிலபஸில் இல்லை. டான்ஸை நீங்கள் ஆடிட்டு போயிடுவீங்க, அப்புறம் பின்னாடி வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஏதோ நான் தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டேன், தாவீது டான்ஸ் ஆடினாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாவீதை கூப்பிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? நான் டான்ஸே ஆடலப்பா, நான் சும்மா பிபி ஊதுனேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் மொழிபெயர்ப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு நீங்கள் டான்ஸ் ஆடி என் மேலே போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸ் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்துறது அப்படின்ற அந்த கான்செப்டே வந்து பைபிளில் இல்லை. இதுதான் வந்து தெளிவான பதில். நிறைய இடத்துல நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் தாவீது டான்ஸ் ஆனார், நான் ஆடினேன், நீ யாரையா கேட்குறதுக்கு அப்படின்றாங்க. ஸோ இதை தெளிவாக விளக்கம் பண்ணுறதுக்கு, தெளிவாக விளக்கமாக சொல்கிறதுக்கு இந்த பைபிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு பயன்படும். அதனால் இதை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரட்டும். இதை நீங்கள் கனத்தோட பரிசுத்தத்தோட கர்த்தரை நீங்கள் வாயில் துதித்து இது போல் இசைக்கருவிகளை பயன்படுத்தி மெல்லமாக சத்தம் இல்லாமல் அமைதியாக, புரிஞ்சுங்களா, நல்ல நேர்த்தியாக மதிப்போட கனத்தோட என்ன பண்ணுங்கன்னா பாடி பரிசுத்தத்தோட தேவனை ஆராதிக்கணும். இதுதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார்.